வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் போட்டு ஒரு அற்புதமான ஒரு புலாவ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து நம்ம 1 பாட் ரைஸாக தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நீ ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டாலும் பரவாயில்ல, இல்லை கடைசியாக சேர்த்துட்டாலும் பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இப்போ ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துப்போம். அதனால அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இது கூடவே தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா பாதி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம புதினா சேர்க்க போகிறதில்ல, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கேரட் சேர்த்துக்குவோம். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ கேரட் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட் கார்ன் வந்து உங்களோட விருப்பம் தான், ஒரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூடவே நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனில் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கப் அளவு வந்து நான் 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 1.25 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் ரைஸ். அதனால் 1.25 அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ரைஸுக்கு தேவையான உப்பு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 கப் அளவு நம்ம ரைஸு முன்னவே ஊற வச்சுட்டோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 1.25 கப்பு, ஊற வைக்கலன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கட்டி விடலாம், நீங்கள் ஆஃபீஸ்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இது கூட நீங்கள் ரைத்தா இல்லை பாயில்டு எக்கு இல்லாட்டி சிக்கன் 60 வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. இப்போ கடைசியாக கொஞ்சமாக நம்ம நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, ஸ்டீமும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான ஸ்வீட் கார்ன் புலாவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைத்தா இல்லை பாயில் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.